அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, வேளாண்மை சார்ந்த பல தொழில்களில் உழவர்கள் மட்டுமில்லாமல் மற்றவர்களும் ஈடுபட துவங்கி நல்ல லாபமும் பெற்று வருகின்றனர். இன்று நாம் சந்திக்கப் போகும் விருதுநகர் மாவட்டம் கரியநேந்தல் திரு ராமலிங்கம் அவர்கள் 3 வருடங்களுக்கு முன்னர் காளான் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு பயிற்சிகள் பல பெற்று சுமார் 6 சென்ட் பரப்பில் காளான் வளர்க்க துவங்கியுள்ளார். பின்னர் படிப்படியாக பல அனுபவங்களை பெற்று தற்பொழுது வணிக ரீதியாக சிப்பி காளான் உற்பத்தி செய்து வருகிறார். இவர் காளான் பண்ணை துவங்கிய தகவல்களை அவரே கூறுகிறார். பார்ப்போம். நான் அந்த பிஸ்னஸை ஏன் ஸ்டார்ட் பண்ணேன்னா, இந்தியாவுடைய முதுகெலும்பு விவசாயம்னு சொல்லக்கூடியது. அந்த விவசாயம் மிகப்பெரிய லெவலில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது உணவு உற்பத்தி. அந்த உணவு உற்பத்தின்னு போகும்போது இன்றைய காலத்தில் மிகவும் தேவையாக எதுன்னு சொல்லும்போது காளான்ங்கிறது தினமும் அழியக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்குது. அதே நேரத்தில் இன்றைக்கி இந்திய அளவில் தேவைகள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த காளான்ங்கிறது பிஸ்னஸ் பண்ணேன். நான் இந்த காளான் பண்ணை ஆரம்பிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்து ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கேன். நான் அந்த பண்ணையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு 4 வருடமாக இதை பற்றி ஒவ்வொன்றா விசாரிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட இந்த காளான் பண்ணைனா ஜஸ்ட் இதில் என்னென்ன தேவைப்படுது, எப்படி இருக்குது, இதுக்கு எங்கெங்கே பயிற்சி எடுக்கணும், இதை என்னென்ன செய்யலாம், இதுக்கு எவ்வளோ முதலாகும், இது மாதிரி ஒவ்வொன்றா தேர்ந்தெடுக்கும்போது மதுரையில் இருக்கக்கூடிய விவசாய கல்லூரி தமிழ்நாடு வேளாண்மை பண்ணையில் முதல்ல ஒரு ட்ரைனிங் 1 நாள் ட்ரைனிங் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஜஸ்ட் அந்த ட்ரைனிங்கில் கிட்டத்தட்ட எங்களுக்கு காளானை பற்றி முழு அறிமுகம், காளான்னா என்ன, ஜஸ்ட் அது எதிலேருந்து எப்படி உருவாகுது, அதை எப்படி பண்ணணும், எந்த இடத்துல பண்ணினா நல்லா இருக்குங்கிறது ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஜஸ்ட் அந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு நான் ஒரு இடம் சொந்தமாகவே வாங்கி ஜஸ்ட் இதில் இங்கே ஆரம்பித்தேன். நான் இந்த இடத்துல ஒரு 6 சென்ட் பிளாட்டில் ஆரம்பித்தேன். ஜஸ்ட்டு நான் இதில் முதல்ல நாங்கள் போட்ட முதலீடுன்னு கணக்கு போடும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபா வரையும் போட்டோம். இந்த இதில் 2 விதமான காளான்கள் இருந்தோம். காளான்களில் கிட்டத்தட்ட பல வகைகள் இருந்தாலும் இந்தியாவில் உற்பத்தியாகக்கூடிய எல்லா இடத்துலையும் உற்பத்தியாகக்கூடிய ஒரு 2 வகையான காளான்கள். அப்படி எடுக்கும்போது ஒன்றுங்கிறது சிப்பி காளான்னு சொல்லக்கூடியதும், இன்னொன்று பால் காளான்னு சொல்லக்கூடியது. இந்த 2 வகையான காளானும் இந்தியாவோட எல்லா தட்பவெப்பநிலையும் எல்லா ஏரியாலையும் வளரக்கூடியது. ஆரம்பத்தில் நாங்கள் சிப்பி காளானும் பால் காளானும் பண்ண ஆரம்பித்தோம். அப்படி சிப்பி காளானை பற்றி பண்ணும்போது சிப்பி காளானுக்கு ஒரு குடிசை, சாதாரணமாக தென்னங்கீத்து போட்ட குடிசையோ இல்லை பனை ஓலையில் மேய்ந்த குடிசையோ வச்சுக்கலாம். இடம் வசதிகள் நமக்கு தகுந்த மாதிரி சிறிய லெவலில் பண்ணணும்னாலும் பண்ணலாம், இல்லை பெரிய லெவலில் பண்ணணும்னாலும் பண்ணலாம். எங்களால் இந்த 6 சென்ட் பிளாட்டில் மொத்தம் நாங்கள் பால் காளானுக்காக ஒரு ஷெட்டும் சிப்பி காளானுக்காக ஒரு ஷெட்டு போட்டோம். அதுபோக வச்சு ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு ஷெட்டு போட்டுக்கிட்டோம். சிப்பி காளான் ஷெட்டில் சிப்பி காளான் வளர்த்தோம். அதே நேரத்தில் பால் காளான் எடுக்கும்போது பால் காளானுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் சிப்பி காளான் ஷெட்டுக்குள்ளே வச்சு வளர்த்து அதை பால் காளான் கொண்டு போகணும். தொடர்ந்து ஆரம்பத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆரம்பத்தில் எங்களுக்கு சிப்பி காளானில் அதிகமான வருமானமும் அதனோட தேவைகளும் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. பால் காளான் 2 விதமாக நம்ம மெயின்டைன் பண்ணுறதுனால கொஞ்சம் சிரமங்களும் இருந்துச்சு. அதனுடைய விற்பனை வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால முழுமையாக சிப்பி காளானை ஆரம்பித்தோம். அப்படி ஆரம்பிக்கும்போது ஒரு செட்டில் சிப்பி காளான் முதல்ல ஒரு 15 நாள் மைசீலியம் வளர்றதுக்காக வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு ஒரு 45 நாள் அடுத்த செட்டுக்கு மாற்றி வச்சு வருமானம் கிடைக்கிறதுக்கு செட் பண்ணிக்கிட்டோம். இந்த காளான் பேசிக்காக வளர்க்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, காளான் விதை, காளான் வெட்டு தயார் பண்ணுறதுக்காக 12க்கு 24 சைஸில் ஒரு கவர், அதில் மேலே கீழே முடிச்சு போடுறதுக்காக ஒரு ரப்பர் பேண்டு, இதுக்கு இன்னொரு மூலப்பொருள், முக்கியமான மூலப்பொருள் வைக்கோல். வைக்கோல் தரமான வைக்கோலாக பார்க்கணும். அது தரமான வைக்கோல்னு பார்க்கணும்னா ஜஸ்ட் அந்த வைக்கோல் அறுவடை செய்கிற நேரத்தில் மழையில் நனையாமல் இருக்க வைக்கோலாக பார்த்து வாங்கணும். அப்படி வாங்கக்கூடிய வைக்கோல் நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்ல நீளமாகவும் நல்ல கோல்டன் எல்லோ மஞ்சள் கலரில் இருக்கணும். கொஞ்சம் பச்சையாக இருந்தாலும் ப்ராப்ளம்ஸ் வரும். அதே நேரத்தில் அந்த வைக்கோல் நல்ல காஞ்ச வைக்கோலாக அறுவடை பண்ணி வாங்கி மேலே அதில் ஈரம் இருந்தால் நல்லா உணர்த்தி அதை பாதுகாப்பாக மழையில் நனையாத அளவுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு பண்ணி வைக்கணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கிடணும். அப்போக்கப்போ வைக்கோல் வாங்கினோம்னா ஜஸ்ட் நம்ம குவாலிட்டி மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால் அறுவடை சமயத்தில் மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டு 6 மாதத்துக்கு ஒருக்கா
அதை வந்து உபயோகப்படுத்துகிற மாதிரி பண்ணிக்கலாம். உழவர் பெருமக்களே, புரதச்சத்து மிகுந்த சைவ உணவான காளான் சாப்பிடும் வழக்கம் தற்பொழுது அதிகரித்து கொண்டே வருகிறது. அங்காடிகளில் விற்பனைக்கு நமக்கு கிடைப்பது மொட்டுக்காளான் எனப்படும் காளான். மொட்டுக்காளான் வகைகள் பெரும் செலவில் நிறுவனங்களால் தயார் செய்து விற்பனைக்கு அனுப்பப்படுகின்றன. ஆனால் சிறிய இடம் இருந்தாலும் நாமும் காளானை எளிதில் வளர்க்கலாம். சமவெளிகளில் சுலபமாக வளர்க்கக்கூடியது சிப்பிக்காளான் மற்றும் பால் காளான் வகைகள். இன்றைய நிகழ்ச்சியில் விருதுநகர் மாவட்டம் கரியநேந்தல் கிராமத்தில் காளான் வளர்ப்பில் ஈடுபட்டிருக்கும் திரு ராமலிங்கம் அவர்கள் முறையான தொழில்நுட்பங்களை கடைபிடித்தால் ஆண்டு முழுவதும் காளான் வளர்க்க முடியும் என கூறுகிறார். அவர் கூறும் தொழில்நுட்பங்களை இப்பொழுது பார்ப்போமா? இப்போ வந்து நம்ம காளான் படுக்கைகள் தயார் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நேரடியாக ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட் இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல வந்து அந்த இடத்த வந்து டெட்டால் இல்லை லைசால் வச்சு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி அந்த இடத்த வந்து தூய்மைப்படுத்திக்கிறோம். நம்ம வைக்கோல் போடக்கூடிய இடமும் அதே மாதிரி நம்ம தூய்மைப்படுத்துகிறோம். ஜஸ்ட்டு வந்து இப்போ அதை ஆரம்பிக்கிறோம். இதை தயார் பண்ணுறதுக்காக வச்சுருக்கக்கூடிய அந்த தார்பாலின் ஷீட்டை நம்ம வந்து விரிச்சுக்கிட்டு இதையும் டெட்டால் இல்லை லைசால் வச்சு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி அதை உணர்ச்சிவோம். ஜஸ்ட் இதை வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம ஆட்டோக்ளேவில் வச்சு இந்த வைக்கோலை வந்து வேக வச்சு வச்சுருக்கோம். இதில் வந்து 120 டிகிரி டெம்பரேச்சரையும் 15 PSI ப்ரெஷர் வர மாதிரி வச்சு நம்ம வந்து ஆட்டோக்ளேவில் வேக வச்சு வச்சுக்குவோம். வேக வச்சு இப்போ வந்து இது வந்து இதில் ஸ்டீம் வந்து இறங்கி ஆறி இருக்குது. ஜஸ்ட் இதை வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணி எடுக்கிறோம். இப்படி சுத்தமாக வந்து வேக வச்சதை வந்து இப்போ வந்து ஸ்டீமில் வந்து கம்ப்ளீட்டாக இறங்கி ஆறி இருக்குது. இதை வந்து நல்லா உணர்த்திருக்கோம். ஜஸ்ட் இது வந்து சூடும் இருக்காது. அதே நேரத்தில் இதில் வந்து ஈரப்பதம் வந்து 65% இருக்கும். இதை வந்து இப்படி புழிஞ்சோம்னா இதில் வந்து தண்ணீர் சொட்டக்கூடாது. அந்த அளவுக்கு சரியான பருவம் எடுக்கணும். இந்த காளான் படுக்கை தயார் பண்ணுறதுல அந்த வைக்கோல் வந்து சரியான பதம் எடுக்கிறது தான் ஒரு முக்கியமான இது. இதை வந்து நல்ல முறையில் எடுத்துட்டோம்னா நம்ம தரமான காளான் படுக்கையை தயார் பண்ணலாம். இப்படி தயார் பண்ணுறதுக்கு இப்போ வந்து அடுத்தப்பல விதையை ரெடி பண்ணுறோம். இந்த விதையை வந்து வாங்கும்போது இதில் 2 பக்கமும் நல்லா பார்த்து வாங்கணும். இதில் வந்து கருப்பாவோ இல்லை பச்சை கலரிலோ இருந்தால் அது வந்து கெட்டுப்போன விதை, கண்டாமினேஷன் ஆனதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இல்லாமல் பார்த்து வாங்கிக்கணும். இந்த விதையில் சுத்தமான ஒரு தட்டில் தட்டி இதை உடச்சி விட்டுக்கணும். இது மாதிரி நல்ல முறையில் இதை வந்து உதுத்து விட்டுக்கிட்டோம்னா இந்த காளான் படுக்கைகள் தயார் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு காளான் விதை பாக்கெட்லேருந்து 2 காளான் பெட்டு தயார் பண்ணலாம். அப்படி தயார் பண்ணக்கூடிய பெட்டுகள்லேருந்து குறைந்தபட்சமாக 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ வரைக்கும் தரமான காளான்கள் கிடைக்கும். இப்போ அந்த வந்து விதை தயாராகிடுச்சு. இப்போ இதுக்கு அடுத்தாப்பில் இப்போ பாலித்தீன் கவரை வந்து ரெடி பண்ண போகிறோம். காளான் படுக்கையில் தயார் இருக்குது 12க்கு 24 கவரில் தயார் பண்ணோம். இந்த கவரை வந்து அடிப்பகுதியை வந்து இது மாதிரி ஜிக்ஜாக்காக மடிச்சுக்கிடணும். ஏன் அப்படி மடிக்கிறோம்னா இதை மடிக்கும்போது நம்ம காளான் படுக்கையில் நல்ல உருளை வடிவத்தில் வச்சு எடுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். அதை மாதிரி நம்மளுக்கு வந்து வரும். இதில் வந்து இது மாதிரி ரப்பர் பேண்டை போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிறோம். இப்படி ரெடி பண்ண கவரை வந்து உள் மாற்றி போட்டுக்கிறோம். அப்படி போடும்போது நம்மளுக்கு இந்த உருளை வடிவங்கிறது கொஞ்சம் கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த இதில் வந்து ஒரு காளான் படுக்கை தயார் பண்ணுறதுக்கு 150லேருந்து 175 கிராம் காளான் விதைகள் போதும். கவரை வந்து ஓப்பன் பண்ணும்போது வாயை வச்சு ஊதக்கூடாது, இல்லை கையை உள்ளே விட்டும் பரட்டக்கூடாது. இது மாதிரி கையை உள்ளே விடாமல் அதே நேரத்தில் நம்ம உடல்லையும் படாத அளவுக்கு பக்குவமாக பார்த்துக்கணும். இப்படி பண்ணிட்டு இருந்ததில் கொஞ்சோண்டு காளான் விதைகளை அடியில் போடுறோம். ஏன் போடுறோம்னா இதை போடும்போது அடியிலேருந்து வரக்கூடிய வேறு ஏதாவது கண்டாமினேஷனில் அது வந்து வராமல் தடுக்கிறதுக்காக. அடுத்தாப்பில் இந்த வைக்கோலை வந்து மொத்தம் ஒரு 5 அடுக்காக அது வந்து போடுறோம். ஒரு அடுக்கு வந்து ஒரு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு அந்த ஹைட்டுக்குள்ளே போட்டுக்கணும். ஜஸ்ட்டு போட்டுட்டு காளான் விதைகளை வந்து ஓரத்தில் போடணும். ஏன் காளான் விதையை நம்ம ஓரத்தில் போடுறோம்னா இந்த காளான் விதைகள் வந்து இருட்டை நோக்கி வளரக்கூடியது காளான்கள். அதனால் இந்த காளான் விதையை வந்து ஓரத்தில் போடுறோம். அப்போ நம்ம வைக்கக்கூடிய இடத்துல காளான் விதைகளை போட்டு வைக்கும்போது காளான்கள் அதனுடைய பூஞ்சனம்
ஓரமாக இருக்கக்கூடியது இருட்டு நோக்கி உள்புறமாக வளரும். இந்த காளான் படுக்கைகள் நம்ம வந்து மொத்தம் வந்து 5 லேயர் காளான் படுக்கைகள் தயார் பண்ணிட்டு இப்போ வந்து இதோடைய முழு படுக்கைகள் தயாராகிடுச்சு. ஜஸ்ட் இப்படி தயாரான இதில் மேலேயும் கொஞ்சோண்டு காளான் விதைகளை தூவணும். இப்படி தூவும்போது மேலேருந்து வரக்கூடிய கண்டாமினேஷனும் தவிர்க்கலாம். ரெண்டாவது, எல்லா பகுதியிலையும் நல்ல முறையில் இந்த காளான் பூஞ்சனம் நன்றாக பரவி வரும். இப்படி வந்ததை திரும்ப வந்து இதை அப்படி நல்லா டைட் பண்ணிக்கிட்டு இதில் மேலே வந்து ரப்பர் பேண்டை போட்டு டைட்டாக கட்டிடணும். ஏன் அப்படி போடுறோம்னா, ஜஸ்ட் இதிலேருந்து மேலே வெளியே வரக்கூடிய ஈரப்பதங்கள், தண்ணீர் மற்ற பூச்சி இனங்கள் உள்ளே போகாமல் இருக்காக்கா இது மாதிரி நம்ம டைட்டாக போட்டு வச்சுக்கணும். காளான் பண்ணைக்கு அமைக்கக்கூடிய குடில் முடிந்த அளவுக்கு நிழல் பாங்கான இடத்துல அமைச்சிக்கிட்டோம்னா மிகவும் நல்ல முறையில் வருமானம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு எங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் அந்த தொழில்நுட்பங்கள்லாம் கிடைக்காதனால நாங்கள் வந்து நார்மலாக வந்து ஆரம்பித்தோம். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டோம். அப்படி ஆரம்பிக்கப்படல நாங்கள் வந்து 16க்கு 27ங்கிற அளவில் நம்ம வந்து தென்னை ஓலையில் ஒரு குடிசையை போட்டிருக்கோம். இதில் வந்து கிட்டத்தட்ட 400 பெட்டுகள் வரையும் வைக்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய கெப்பாசிட்டி இருக்குது. சைடில் வந்து கோணிச்சாக்கு, நூல் சாக்கு போட்டுக்கிட்டு ஜஸ்ட்டு அதன் மூலயமா குளிர்ச்சி ஏற்படுத்துகிறோம். அதுபோக தரையில் வந்து ஆற்று மணல், தரையில் வந்து ஒரு தளம் போட்டுக்கிட்டோ இல்லை அதுக்கு மேலே தளம் போடாமல் இருக்கக்கூடிய தளத்தில் நம்ம வந்து முதலீடு கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து தார்பாலின் ஷீட்டு தரையில் விரிச்சுக்கிட்டு அதுக்கு மேலே 3/4 அடியிலேருந்து 1 அடி வரைக்கும் ஆற்று மணல் வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டோம்னா அது வந்து அந்த செட்டுகளை வந்து நல்ல ஒரு கூலிங்கை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். இந்த செட்டோட அமைப்பு, நாம் செட்டோட உயரம் வந்து மினிமம் வந்து சைடில் வந்து 8லேருந்து 10 அடி இருக்கணும். அதுக்கு மேலே கூம்பு வடிவங்கிறது 7லேருந்து 10 அடி வரையும் போட்டுக்கலாம். மொத்தம் செட்டு வந்து 15 அடியிலேருந்து 20 அடி உயரத்தில் போட்டுக்கிட்டோம்னா அந்த செட்டில் வந்து வெப்பநிலை வந்து நம்ம காளான் வளர்க்கறதுக்கு தேவையான வெப்பநிலைகள் நல்லா மெயின்டைன் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு செட்டு அமைச்சிக்கிட்டோம்னா இதில் வந்து மிக சரியான அளவில் பண்ணலாம். இதில் சிப்பி காளான்னு சொல்லக்கும்போது அது வந்து 25லேருந்து 30 டிகிரி டெம்பரேச்சரில் வளரக்கூடியது. அந்த 25லேருந்து 30 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை நம்ம கொடுக்குற தென்னை நாரில் ஓலையில் பண்ணக்கூடிய இந்த குடிசையில் தண்ணியை தொளித்து அதை பக்குவப்படுத்துகிற மூலயமா நல்ல முறையில் பண்ணிக்கலாம். நாங்கள் அந்த ஆரம்பத்தில் வந்து சாதாரணமாக அந்த சாக்கில் வந்து தண்ணீரை வந்து கையால் தொளித்தோம். பிறகு கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம அனுபவத்தில் வரும்போது குறிப்பிட்ட காடை இடைவெளியில் மோட்ரு வச்சு ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர் போட்டு தெளிக்க ஆரம்பித்தோம். ஜஸ்ட்டு அப்படி பண்ணும்போது அந்த டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஒரு அனுபவங்களை கிட்டத்தட்ட காளான் பண்ண ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடங்கள் கொஞ்சம் சரியான பக்குவங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாச்சு. காளான் படுக்கைகள் தயார் பண்ணக்கூடியதில் பல தொழில்நுட்பங்களை நம்ம வந்து புகுத்தி அதில் இருக்குள்ள ஒரு நல்ல ஒரு தொழில்நுட்பமாக உருவாக்கணும். காளான் வளர்க்குறதுக்கு அந்த ரா மெட்டீரியல் வந்து தயாரிக்கிறது வந்து ஒரு பெரிய கலை. கிட்டத்தட்ட நம்ம எவ்வளவு தான் ட்ரைனிங் எடுத்தாலும் நம்ம சொந்தமாக பண்ணும்போது அதில் வந்து நிறைய இடையூறுகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம மீறி தான் வரணும். இந்த காளான் படுக்கைகள் தயார் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி பண்ணணும்னா, காளான் படுக்கைக்கு தயாரானது நல்ல தரமான வைக்கோல் நம்ம வாங்கி வச்சுருக்கோம். இந்த வைக்கோலில் வந்து சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணணும். முதல்ல அதை கட் பண்ணுறது முதல்ல வந்து ஆரம்பத்தில் நாங்கள் வந்து கையால் கட் பண்ணிக்கிருந்தோம். ஒரு நாள் ஜஸ்ட் நாங்கள் வந்து அடுத்தடுத்த வளர்ச்சிகள் வரும்போது அதிகமான வைக்கோல் கட் பண்ணும் தேவைகள் வரும்போது அதுக்கு கட்டிங் மிஷின் வாங்கிக்கிட்டோம். ஜஸ்ட் இப்படி கட் பண்ணும்போது நம்ம கட் பண்ணி போடும்போது பெட்டு தயார் பண்ணுறது கொஞ்சம் எளிமையாகவும் இருக்கும், அதே நேரத்தில் வேகமாகவும் பண்ண முடியும். இந்த கட் பண்ண வைக்கோலை 5லேருந்து 6 மணி நேரம் நல்ல முறையில் தண்ணியில் வந்து நல்லா மூழ்க வச்சு ஊற வைக்கணும். அப்படி ஊற வச்ச வைக்கோலை அதை எடுத்து தண்ணியில் வடிகட்டிட்டு 3 விதமான முறையில் அதை வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணலாம். ஒன்று, தண்ணியில் நல்லா மூழ்க வச்சு நெல் அவிக்கிற மாதிரி அவிச்சு அதை வந்து பக்குவப்படுத்துகிற முறை. இன்னொரு முறை வந்து ஆவியில் வேக வைக்கக்கூடியது. இட்லி சட்டி மாதிரி இதில் ஆவியில் வந்து அண்டாவில் இல்லை ஸ்டீமர் மாதிரி பாய்லர் மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிட்டு பண்ணலாம். இன்னொரு முறை வந்து ஆட்டோக்ளேவ் வச்சு பண்ணக்கூடிய முறை. அப்படி ஆட்டோக்ளேவ் வச்சு பண்ணும்போது அதனுடைய வெப்பநிலை வந்து 120 டிகிரி சென்டிகிரேட்டில் 15 psi ப்ரெஷரில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுக்கணும். அப்படி வச்சு எடுக்கும்போது வைக்கோலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பூஞ்சான்களும் மற்ற இதுகளும் கிருமிகளும் அழிஞ்சு சுத்தமான ஒரு ஸ்டெரிலைஸ் பண்ணக்கூடிய நம்மளுக்கு ரா மெட்டீரியல் கிடைச்சது வைக்கோல். இதோட தரமான காளான் விதைகள் நம்ம வந்து வேளாண்மை யூனிவர்சிட்டிலேயோ இல்லை ப்ரைவேட்லேயோ வாங்கி அதை வச்சுக்கணும். இப்படி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு
பாலித்தீன் கவர் எல்லாமே நம்ம ஜஸ்ட் நம்ம தயார் பண்ணக்கூடிய இடத்துல முதல்ல அந்த இடத்த வந்து டெட்டால் இல்லை லைசால் போட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கணும். சுத்தமாக க்ளீன் பண்ணி அந்த இடத்த நல்லா உணர விட்டுக்கணும். அதே மாதிரி நம்மளும் ஒரு நல்ல சுத்தமான ஆடைகளை அணிஞ்சிக்கிட்டு நம்ம கை கால்லையும் நம்ம டெட்டால் லைசாலை வச்சு நல்லா கழுவி சுத்தமாக வச்சுக்கணும். காளான் படுக்கைகள் தயார் பண்ணும்போது பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் மிகவும் நல்லா இருக்கும். பேசிக்கிட்டே செய்யும்போது நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய கிருமிகள் அது அந்த வைக்கோலில் எல்லாம் படும்போது அதனாலேயும் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் நிறையா இருக்குது. அப்போ நம்ம காளான் படுக்கைகள் தயார் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முழுமையான சுகாதாரங்கிறது முதல்ல வந்து பேணி காக்கணும். இந்த சுகாதாரம்ங்கிற ஒன்று நம்ம பேணி காத்துட்டோம்னா இதில் வரக்கூடிய கண்டாமினேஷனுங்கிறத வந்து தவிர்க்கலாம்.